ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட்டு பார்த்தீங்கன்னா 59.900 59 டிஜிட்டுக்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடித்தாச்சு. நம்ம எப்பயுமே பயிறு வகை சாப்பிட்றோம். ஒரு எக்ஸ்சேஞ்சுக்காக இன்றைக்கி அவ்வளோ ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா 10 நிமிஷம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கிட்டேன். ஒரு 2 கேரட்டை துருவி வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆஃப் லெமனு வானலில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டேன். அதில் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கேரட்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். இதோட நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக விடலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் நல்லா கேரட்டு வெந்து வரணும். இந்த தண்ணி விட்ட தண்ணியிலேயே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கேரட்டில் இருக்கிற தண்ணி சொன்னதும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ நிறையா சேர்க்கும்போது டேஸ்ட்டாகவும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோ அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3 ஒரு ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நமக்கு வெயிட் லாஸில் கொஞ்சம் சிரமமாக இல்லாமல் நல்லாயிருக்கும். அவுள் வெயிட் லாஸில் சாப்பிட்லான்னா சாப்பிட்ருக்கேன். எனக்கு ஒன்றும் பெருசாக வெயிட்டில் இது காட்டினது கிடையாது. அவளும் வெயிட் லாஸில் சாப்பிட்றாங்க நிறைய பேர். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். காலையில் இதை தான் பார்த்திங்கன்னா நான் வச்சு சாப்பிட்டேன். இதில் ஒரு கொய்யாக்காவும் வெட்டி நிறைய வச்சு ஒரு 100 கிராம் அளவுக்கு சாப்பிட்டேன். நான் செஞ்சதில் கால்வாசி தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்தேன். இந்த அளவுக்கு அவுளில் நிறைய கேரட்டு வேர்க்கடலை இருக்கனால நமக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வழக்கம் போல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். நல்லா மென்று சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நமக்கு கிரேவிங்ஸ் கட் ஆகும். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி சாதமும் லெமன் சாதமும் பசங்களுக்கு கலவை சாதம் செஞ்சுருந்தேன். அதிலிருந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் செஞ்சுருந்தேன். அதை வச்சு மதியம் லஞ்சை இதோட முடிச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கப்புறமும் ஈவினிங்காக பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சர்க்கரை இல்லாமல் டீ எடுத்துப்பேன். அந்த மாதிரி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு டீ குடிச்சிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் வயிறு திம்முன்னு இருந்தது. நான் வெளியே போகலான்னு ரெடியாக இருந்தேன். கொஞ்சம் டைம் ஆகுங்கிறனால நான் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணேன். காலையில் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதை வீடியோ எடுக்கலை. அதனால் மீதி இருக்கிற அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த நாளை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் எக்ஸசைஸ் பண்ணுவோம். வாக்கிங்கும் அப்படி தான். என்னால் வாக்கிங் போக முடியல அப்படின்னா கூட நான் அந்த டைமில் நம்மளுடைய ஸ்ட்ரீட்லேயே ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்டு கனெக்ட் பண்ணி ஃபோன் பேசிகிட்டே ரவுண்ட் அடிச்சிடுவேன். அந்த மாதிரி வாக்கிங்கையும் கம்ப்ளீட் பண்ணுவேன். இப்போ இது வரைக்கும் வாக்கிங் போகல, எக்ஸசைஸ் மட்டும்தான். அதையும் அந்த 1/2 அன் ஹவர் கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு டைமிங் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறமா பார்த்திங்கன்னா 2 கொய்யாக்காய் சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். நான் மதியானம் சாப்பிட்டதே ஹெவியாக இருந்தாலும் கொய்யாக்காய் எடுத்துகிட்டேன். நீங்கள் சாலட் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்படிதான் வெயிட் கூட குறைய காட்டும். நம்ம பண்ற ஒர்க் அவுட், வாக்கிங் பிளஸ் நம்ம ஃபுட்டு 6 மாசத்துக்கு இப்படி கண்டினியூ பண்றோம்னா நம்ம உடம்புல இன்ச் பை இன்ச்சா ப்ராசஸ் ஆகி கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். நான் ஏன் டெய்லி வெயிட் செக் பண்றேன்னா ஒரு நாள் கூட குறைய இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தோட லெவலும் மாறும். அதனால வெயிட் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம உடம்புல உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். நம்ம எந்த விதமான ஜங்க் ஃபுட்ஸும் சாப்பிடாம கார்போஹைட்ரேட் இல்லாத உணவு எடுத்துக்காம ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பா மாற்றம் வரும். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டது ஹெவிங்கிறதுனால 2 கொய்யாக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்க சாலடு, ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி கூட வேக வச்சு சாப்பிடலாம். அதுவும் 6:30 மணிக்குள்ள முடிச்சிருங்க. வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ்ங்கிற ப்ராசஸ ஒரு 6 மாசமாவது கண்டினியூ பண்றீங்க அப்படிங்கும் போதுதான் உடல்ல பெரிய மாற்றம் வரும். கண்டிப்பா செய்யுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.